ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல டிஃபன் மற்றும் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் ஒரு அடுப்பில் டீ, இன்னொரு அடுப்பில் வளையம் போட்டுட்டு பூரி செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து முட்டைக்கோஸ் சாதமும் கருணக்கிழங்கு வறுவலும் தான் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் சாதம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கோஸ் சீவி காய் சீவலில் போட்டு சீவி அப்படியே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த குழம்பு சாதத்துக்கு வரல இதுமாதிரி டெய்லி மசாலா சாதமே கேட்குறான். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அதை செஞ்சு கொடுங்க, காய் அதில் முட்டை போட்டு பொரித்து இந்தமாரி எனக்கு மசாலா சாதமே கொடுங்க அப்படின்னு. டெய்லியும் எப்படி நம்ம செய்ய முடியும்? குழம்பு டெய்லியும் சாம்பார், கீரை அதுமாரி சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லது. சொன்னால் கேட்க மாட்டுதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. மசாலா சாப்பாடு தான் வேணும்னு கேட்குறான். லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் மாவு வந்து ஊறி கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பூரி போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு உருட்டி எடுத்துட்டேன். அழகாக நல்லா சூப்பராக உப்பி வருது பாருங்கள். கோதுமை மாவில் பூரி, மைதா மாவுலாம் எதுவும் கலக்கலை, ஃபுல்லாக கோதுமை மாவு தான். பூரினாலே வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். சன்னா மசாலா செய்யலாம், இருந்தாலும் உருளைக்கிழங்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பையனுக்கும் உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்குமா. உருளைக்கிழங்குல எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். பொரியலாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல கூட்டு எது பண்ணாலும் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்குன்ட்டு பூரி சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டேன். மதியம் லஞ்சு அவனுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் சாதமும் கருணக்கிழங்கு வறுவல் நான் எப்படி பண்ணேன்னா வந்து கருணக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து உப்பு, புளி, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து அப்படியே வேக வச்சு வறுத்தா வந்து அந்த அரிக்கும், நாக்கெல்லாம் அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும், நம்ம இப்போ கொடுக்கல. அதனால் வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. உப்பு, மஞ்சத்தூள், புளி சேர்த்து அந்த அரிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா குலுக்கி தோசைக்கல்லில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு போட்டு வறுத்து எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே கருணக்கிழங்கு வறுவல் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் காலைல வந்து பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, மதியம் வந்து ஃப்ரைட் ரைஸும் கருணக்கிழங்கு வறுவல் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை நாளை வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. பூரியெல்லாம் ஒரு வழியாக சுட்டு எடுத்துகிட்டு பையனுக்கு தட்டில் ஒரு 4 பூரி வச்சு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டான். அவனும் கிளம்பிட்டான் வேலைக்கு. அடுத்து நானும் வேலைக்கு கிளம்பணும். கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி.